உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நேற்றைய தினத்துல நம்மளுடைய உரிமை களம் யூடியூப் சேனல்ல நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல ஒரு தோழர் கமெண்ட் போட்டிருந்தாரு, தோழர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா சம்பந்தமாக ஒரு டீகோடிங் வீடியோ போடுங்க தோழர் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால இன்னைக்கான காணொலியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா, நேற்று நடைபெற்ற முப்பெரும் விழா, அது சக்சஸான ஒரு விழாவா இல்ல ஒரு ஃபெயிலியரான ஒரு விழாவா அப்படின்றத இந்த காணொலியில ஒரு சாதாரண சாமானிய மனிதருடைய பார்வையின் அடிப்படையில பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர் அனைவருக்கும் இளம்பெரும் வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா, இந்த முப்பெரும் விழா ஒரு சக்சஸான விழாவா இல்லாட்டி ஒரு ஃபெயிலியரான விழாவா அப்படின்றத ஒரு சில தரவுகள் சொல்றேன். இதை வச்சே இந்த வீடியோவோட எண்டுல நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த முப்பெரும் விழாவிற்கு வந்திருந்த மக்கள் கூட்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த மக்கள் கூட்டங்கள் திரண்ட கூட்டமா அல்லது திரட்டப்பட்ட கூட்டமா, அந்த ஒரு கேள்வி இருக்குது. திரண்ட கூட்டம் அப்படின்னா மக்கள் தானாக சேர்ந்த கூட்டம். நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டம் போடுறாங்க, இந்த கூட்டத்துக்கு நான் போய் கலந்துக்கிறணும், மாண்புமிகு முதலமைச்சர்கள் என்ன பேச போறாரு, மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் என்ன பேச போறாங்க, இதர பின்ன திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் ஆர்வமாக போகின்ற கூட்டத்திற்கு பேர் தான் மக்கள் திரண்ட கூட்டம். ஆனா நேற்று நடைபெற்ற அந்த முப்பெரும் விழாவிற்கு வந்திருந்த மக்கள் கூட்டம் திரண்ட கூட்டம் கிடையாது, திரட்டப்பட்ட கூட்டம். திரண்ட கூட்டத்திற்கும் திரட்டப்பட்ட கூட்டத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த மக்கள் எல்லாருமே திரட்டப்பட்ட கூட்டம். அந்த மக்களை எப்படி அழைத்து கொண்டு வந்தார்கள், எந்தெந்த வாகனங்கள்ல அழைத்து கொண்டு வந்தார்கள், எந்தெந்த வயதை சார்ந்த நபர்களை அழைத்து கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்றது பார்வையாளர்கள் எல்லாருக்குமே நன்கு தெரியும். அப்ப இந்த முப்பெரும் விழா ஒரு சக்சஸான விழாவா இல்ல ஒரு ஃபெயிலியரான விழாவா அப்படின்றத நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இங்க ஏழ்மையை பயன்படுத்தி மக்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ரொம்ப முக்கியமான விடயம். மக்களுடைய ஏழ்மை இருக்கு இல்லையா, அந்த ஏழ்மையை பயன்படுத்தி அந்த கரூர் கூட்டத்துக்கு மக்கள் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கரூரை சார்ந்த பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா கூட்டத்திற்கு மக்கள் எவ்வாறு வரவழைக்கப்பட்டார்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சாதாரண சாமானிய மனிதன் அவனுக்கென்று ஒரு தனி வேலை வெட்டி இருந்துருந்துச்சு, வேலை வாய்ப்புகள் இருந்துருந்துச்சு, இல்லாட்டி அவனுக்கு ஒரு தொழில்கள் இருந்துருந்துச்சு அப்படின்னா அவன் இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பானா? அவனுடைய வேலை வெட்டியை பார்க்க போயிருப்பான். அப்ப இந்த கரூர் கூட்டத்திற்கு வரவழைக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே அந்த மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி வரவழைக்கப்பட்ட மக்கள். சமீபத்துல கூட தூய்மை பணியாளர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடத்தினார்கள் அப்படின்றது இங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த போராட்டக்காரர்களை தரத்தரவென காவல்துறை அதிகாரிகள் அடித்து இழுத்துட்டு போன காட்சிகள் நம்மளுடைய கண்களை விட்டு இன்னும் கூட அகலவில்லை. ஆனா அதற்கு அடுத்த நாளே தூய்மை பணியாளர்கள் எல்லாமே கையில ஒரு பதாகை ஏந்தி நாங்க முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பதாகைகளை ஏந்தி அப்படி நடந்து வந்தாங்களாமா. அதே மாதிரி முதலமைச்சர் வர்றாரு, கையில ரோசா பூ வச்சுக்கிட்டு முதலமைச்சரை வரவேற்பதற்காக அங்க இருக்க தூய்மை பணியாளர்கள் அப்படி நின்று கொண்டு இந்த காட்சிகள் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த தூய்மை பணியாளர்கள் முதற்கொண்டு அந்த தூய்மை பணியாளருடைய ஏழ்மையை பயன்படுத்தி தன்னுடைய அதிகார பலத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் வர்றாரு, நீங்க வந்து வரவேற்பு கொடுங்க, முதலமைச்சர் நீங்க வரவேற்பு பதாகைகளை ஏந்துங்க அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு வரவழைக்கப்பட்ட ஒரு மக்கள். அப்ப அந்த ஏழ்மையை பயன்படுத்துகின்றார்கள். இங்க இருக்கின்ற ஆட்சியாளர்களும் சரி, ஆண்ட கட்சியும் சரி, ஆளுகின்ற கட்சியும் சரி, இங்க இருக்கிற மக்களுடைய ஏழ்மையை பயன்படுத்துகின்றார்கள். இதே விடுதலை சிறுத்தை கட்சியோ, கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, இல்லாட்டி வந்து தமிழக வெற்றி கழகமோ, இல்லாட்டி பாமகவோ இவங்களுக்கு வருகின்ற கூட்டங்கள் அனைத்துமே வந்து திரட்டப்பட்ட கூட்டம் கிடையாது, திரளுகின்ற கூட்டம், தானாக திரளுகின்ற கூட்டம். அப்ப இங்க நேற்று நடைபெற்ற கரூரில் நடைபெற்ற அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்திற்கு வந்திருந்த மக்கள் எல்லாருமே திரட்டப்பட்ட கூட்டம், அவருடைய ஏழ்மையை பயன்படுத்தி திரட்டப்பட்ட கூட்டம். அப்ப இந்த ஒரு முப்பெரும் விழா சக்சஸா ஃபெயிலியரா அப்படின்றத நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கங்க. அடுத்து நேற்று நடைபெற்ற அந்த முப்பெரும் விழாவை பார்த்தோன்னே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஒரு பெரியாரிய மாணவனாக எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். உள்ளபடியே நேற்றைய தினத்தில் தந்தை பெரியார் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தாரு அப்படின்னா முப்பெரும் விழாவுடைய வாசல் கேட்ல நின்று பார்த்திருப்பாரு, நான் உள்ள வரலாமா வேணாமான்னு பார்த்திருப்பாரு. ஏன்னா இன்றைக்கு நடைபெறுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி என்பது தந்தை பெரியார் அவர்களை தூக்கி பிடிக்கின்ற ஆட்சி கிடையாது. இதை நான் பகிரங்கமா பதிவு பண்றேன்.
தந்தை பெரியார் அவர்களை தூக்கி பிடிக்கின்ற ஆட்சி கிடையாது. கலைஞர் அவருடைய காலகட்டத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வேற. ஆனா இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வேற. கலைஞர் அவருடைய காலகட்டத்துல இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் ரெட்டியார் மாநாட்டில் போய் கலந்துருப்பாங்களா? செட்டியார் மாநாட்டில் போய் கலந்துக்கிடுவாங்களா? இசை வேளாளர்கள் மாநாட்டில் போய் கலந்துக்கிடுவாங்களா? கலந்துக்கிற மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் அவங்க எந்த விதமான கேட்பாரின்றி என்ன பண்றாங்க, அனைத்து சாதி சங்க மாநாடுகளிலும் கலந்துக்கிறாங்க. தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போ உள்ளபடியே இன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் இந்த முப்பெரும் விழா நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் இருந்திருந்தார் அப்படின்னா வாசல்லே தயக்கத்தோடு நின்றுப்பாரு. நம்ம உள்ள போமா வேணாமா அப்படின்ற மாதிரி தயக்கத்தோடு நின்றுப்பாரு. தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன? சாதி ஒழிப்பு கொள்கை கோட்பாடுகள். சாதி ஒழிப்புல இருந்துதான் பார்ப்பனை எதிர்ப்பா தந்தை பெரியாருடைய கொள்கை விரிவடைகின்றது. அவருடைய உன்னதமான நோக்கமே என்னன்னா சாதி ஒழிப்பு தான். ஆனா இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் சாதி ஒழிப்பிற்கான எந்த விதமான முன்னெடுப்புகளையும் முன்னெடுப்பது கிடையாது. அமைச்சர் பெருமக்களே சாதி சங்க மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்களே, அப்ப எப்படி சாதியை அவங்க ஒழிப்பாங்க? ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டத்தை கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி பல நெடு காலமாவே இங்க இருக்கிற சோசியல் ஆக்டிவிட்டிஸ் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, கோரிக்கைகள் முன்னாடி வச்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஆணவ படுகொலைக்கு நாங்க தனிச்சட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. ஆனா ஆளுங்கட்சியாக வந்ததற்கு பின்பாக ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை என்று கூறுகின்றார்கள். அப்ப தந்தை பெரியார் அவர்கள் இந்நேரம் உயிரோடு இருந்திருந்தால் இந்த முப்பெரும் விழாவுடைய அந்த நிகழ்ச்சியில அந்த மாநாட்டு திடல்ல வெளியிலே இருப்பாரு, வெளியிலே இருந்து வேடிக்கை பார்த்திருப்பாரு. எனக்கு தான் முப்பெரும் விழா எடுக்கிறீங்க, நானே உள்ள வரலாமா வேணாம்னு தெரியலப்பான் இருப்பாரு. சோ அந்த அளவுக்கு தான் நேற்று நடைபெற்ற அந்த முப்பெரும் விழா மாநாடு இருந்தது. இந்த நம்ம பதிவு பண்ணியே ஆகணும். அப்ப சாதி ஒழிப்பு களத்துல கொஞ்சம் கூட ஒரு அணு அளவு கூட நகர்த்தாத இன்றைய கால திராவிட முன்னேற்ற கழகம், நான் கலைஞர் கால திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லல, இன்றைய கால திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு அடி கூட நகர்த்தவில்லை. அப்படிங்கிற பட்சத்துல தந்தை பெரியார் அவர்களுக்கும் அறிஞர் அண்ணா அவர்களுக்கும் இவர்கள் எடுத்த இந்த முப்பெரும் விழா என்பது அது சக்சஸா இல்ல ஃபெயிலியரா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாநாட்டில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா இந்த பேக் ஃபயர் சொல்லுவாங்க. பேக் ஃபயர் என்ன, நீங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவீங்க, அந்த நரேட்டிவ் உங்களுக்கே திரும்பிடும். இதான் பேக் ஃபயர். மக்களே, இப்ப நீங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியை நீங்க எடுத்துங்களேன். அங்க இருக்கிற இளைஞர்கள் பட்டாளங்கள் என்பது சினிமா மோகத்தில் இருந்த நபர்கள் தான், மாற்று கருத்து கிடையாது. சினிமா மோகத்தில் இருந்த நபர்கள். விஜய் அவருடைய திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா முதல் நாள் போய் என்ன பண்ணுவாங்கன்னா பிளெக்ஸ் பேனர் கட்டுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா பாலாபிஷேகம் போடுவாங்க, தேனாபிஷேகம் போடுவாங்க, பீராபிஷேகம் போடுவாங்க, எல்லா அபிஷேகமும் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டமா தான் என்ன பண்ணாங்க, விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் இருந்தாங்க, விஜய் ரசிகர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞர்களுமே கேளிக்கை நிகழ்ச்சியை தவிர்த்து விட்டு, ஓப்பனி ஷோ போன்ற கேலி கொண்டாட்டங்களை தவிர்த்து விட்டு இன்னைக்கு அரசியல் பேச தொடங்குறாங்க. அப்படின்னா அந்த மேன் பவர் நம்ம அரசியல் படுத்தலாமே. ஒரு எம்டி கிரவுண்ட் இருக்குது, அந்த எம்டி கிரவுண்ட்ல எதை வேணாலும் விதைக்கலாம், எந்த பயிரை வேண்டுமானாலும் விதைக்கலாம். அப்ப ஒரு விவசாயியாக நமக்கு தேவையான பயிரை நாம தான் விதைக்கணும், அந்த எம்டி கிரவுண்ட்ல நாம தான் விதைக்கணும். கரெக்டுங்களா? அப்ப தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இளைஞர் பட்டாளங்கள் ஒரு எம்டி கிரவுண்டா இருக்கிறாங்கன்னா அந்த எம்டி கிரவுண்ட நாம போய் தந்தை பெரியாரை விதைக்க வேண்டும். ஏன்னா அந்த நிலம் ஏற்றுக்கொள்ளும். தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மேன் பவர் நிலம் ஏற்றுக்கொள்ளும். தந்தை பெரியாரை நம்ம விதைக்க வேண்டும், புரட்சியாளர் அம்பேத்கரை விதைக்க வேண்டும். அதை விட்டுட்டு சங்கித்தனத்தை தான் நாம விதைப்பேன், நீ ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி வலிந்து அந்த கூட்டத்தை சங்கிகள் பக்கம் திருப்பி வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஒருபோதும் கிடையாது. அப்ப அந்த மேன் பவர் இப்பதான் அரசியலுக்குள்ள வராங்க அப்படின்னா அந்த மேன் பவரை நாம என்ன பண்ணணும், அம்பேத்கரை சிந்தனை கொண்ட மேன் பவரா மாத்தணும், பெரியாரிய சிந்தனை கொண்ட மேன் பவரா மாத்தணும். அதை விடுத்துட்டு விஜய் பிரச்சாரம் பண்ண போறாருன்னா அந்த பிரச்சாரத்துக்கு வந்திருந்த கூட்டங்கள் அனைத்து நபர்களையுமே தற்கூரிகள் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடிவிங்க என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரேமிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குது, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரத்துல ஒரு NDTV-னுடைய ஒரு நெறியாளு பேசிக்கிட்டு வராரு, பக்கத்துல ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு நபர் என்ன பண்றாருன்னா ஆட்டம் போடுறாரு, கொண்டாட்டம் பண்றாரு. அந்த காட்சிகள் நம்ம பார்த்தோம். அப்ப அந்த ஒற்றை நபரை வைத்து அங்க வந்திருந்த அத்தனை கூட்டங்களையுமே நீங்க தவறான நபர்கள் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கின்ற வேலையை பார்த்தீங்க. ஆனா நேத்து முப்பெரும் விழா எல்லாம் நடந்திருக்குது. அதே மாதிரி தானே நியூஸ் 18 ரிப்போர்ட்டர் மைக்ல பேசிக்கிறாரு, பக்கத்துல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா அப்படியே போஸை கொடுத்து நிக்கிறாரு.
இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாரா, சட்டையை கழட்டி போட்டுட்டு வெறும் உள்பணின்னு டவுசரோட நிக்கிறாரு. அப்ப அது அரசியல் மயப்படுத்தப்பட்ட கூட்டம் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடிவிங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஆனா அதுவே அவங்களுக்கு பேக் ஃபயரா மாறி இருக்குது. நியூஸ் 18 சேனல்ல ஒருத்தர் பேசுற பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவர் யாரு? அவனாச்சும் தமிழக வெற்றி கழகத்தில் இந்த பையனாச்சும் ஒரு சின்ன பையன். இந்த நபரை பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய நபரா இருந்தாரு பாத்தீங்களா? அப்ப ஒரு கூட்டத்தை உங்களுடைய அரசியல் லாபத்திற்காக நீங்க தவறாக ஃப்ரேமிங் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மீறி பண்றீங்க அப்படின்னா அதன் மூலமா உங்களுக்கு லாப காரணியங்கள் வேண்டுமா நடக்கலாம். ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒருபோதும் பிரயோஜனம் கிடையாதுங்க. தவறாக சித்தரிக்கின்ற வேலை கூடாது, ஒருபோதும் கூடாது. அதான் பேக் ஃபயர் ஆயிருக்குது. அரசியல் மயப்படுத்தப்படாத கூட்டம் அப்படின்னு சொன்னீங்க. மதுரை மாநாட்டுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாட்டுல வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அங்க கிடந்த கிரீன் மேட்டை எடுத்து போட்டு மண்டையில போட்டு உட்காந்துருந்தாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள். நேத்து மழை பெஞ்சப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்துக்கு வந்திருந்த நபர்கள் என்ன பண்ணாங்க? அதே மாதிரிதான் சேர் எடுத்து போட்டு உட்காந்துருந்தாங்க. அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? அப்ப இந்த மாதிரி நீங்க செட் பண்ற நரேட்டிவ், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடிவிங்க செட் பண்ற நரேட்டிவ் அவங்களுக்கே பேக் ஃபயரா இருக்குது. இந்த ராவா விமர்சனம் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ராவா விமர்சனம் பண்றது ரொம்ப தவறான விஷயம், ரொம்ப தவறான விஷயம். ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கு அப்படின்னா அந்த இளைஞர் பட்டாளத்தை அரசியல் மயப்படுத்தலாம். அதை விட்டுட்டு உங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அந்த இளைஞர்களை நீ தவறு, நீ தவறு, நீ தவறு, நீ ஒரு சங்கி வலிந்து அந்த இளைஞர்களை கொண்டு போய் பாஜக பக்கம் தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அவங்களை அரசியல் படுத்ததான் பார்க்க வேண்டியமே தவிர அந்த மேன் பவரை கொண்டு போய் அப்படியே தொக்கா தூக்கி கொண்டு போய் இந்தா நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி பாஜக காரங்கிட்ட தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஒருபோதும் கிடையாது. அதனால இந்த முப்பெரும் விழா இந்த நிகழ்ச்சியை பாக்குறப்ப இது சக்சஸா ஃபெயிலியரா அப்படின்னு கேட்டோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஆளுகின்ற அரசாங்கம் தவறு செய்கின்ற பொழுது இங்க இருக்கின்ற சாதாரண சாமானிய மனிதர்கள் கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கத்தான் செய்வாங்க. கேள்விகளே வைக்க கூடாது, நீங்க கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் அனைவருக்கும் ஏதாச்சும் நிறத்தை பூசி விட்டு நீங்க எல்லாருமே சங்கி அப்படின்ற மாதிரி முத்திரை குத்துவதன் மூலமாக இந்த ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில அந்நியப்பட்டு போய்கொண்டே இருப்பார்கள். அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நாளைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஆளுகின்ற அரசாங்கத்தை நோக்கி பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு மனிதர்களுமே கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கதான் செய்வாங்க. அதற்கு நெறி தவறி நீங்க ஒரு ஃப்ரேமிங் செட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கே ஒரு பேக் ஃபயரா மாறும். அதுதான் இந்த முப்பெரும் விழால பேக் ஃபயராக மாறி இருக்கின்றது என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.